நம் மத்தியிலே நம்முடைய ஐப்பேடு பகுதியிலே கடந்த ஒரு வருடமாக பைபிள் கிளாஸ் நடத்தி வர பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில் அவர் நம்மோடு கூட இந்த சிறப்பான ஆராதனையில் நம்மோடு கூட இணைந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வல்லமையான தேவ மனிதன். ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் கவனித்தேன். ஏன்னா நான் வந்து வேற ஒரு பைபிள் கிளாஸ் அந்த டைமில் வேற ஒரு இடத்துக்கு நான் போகிறதுனால என்னால் தொடர்ந்து அதுக்குள்ளே வர முடியல. அந்த பசங்கக்கிட்ட நான் கேட்பேன், எப்பவுமே என்ன இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க அவ்வளோ தெளிவாக அதை சொல்லும் போது அவர் எவ்வளவு அழகாக நடத்திருக்கிறாருன்றது தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நடத்துறது வேற விஷயம், புரிய வைக்கிறது வேற விஷயம். பேசிக் ஆஃப் த பைபிள்ஸ்லேருந்து அழகாக மாஸ்டர் அவர்கள் சொல்லி கொடுத்து வராங்க. இந்த நாளிலே கூட இந்த பகுதியை அவருடைய கரங்களை நாம் ஒப்படைப்போம். செங்கல்பட்டிலிருந்து எழுத்தாணி ஊழியர்களை நடத்தி வருகின்ற ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் சொல்லிட்டே போகலாம். ஐயா அவர்களை நாம் கரங்களை தட்டி சபையின் சார்பாக நாம் வரவேற்போம். சொல்வார்கள். தெய்வத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் எல்லா துதி கன மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் பூமியில் சுற்றித்திருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி எங்க போனாங்களா? தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி என்ன பண்ணாராம்? துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு தம்முடைய ஊழியர்களா முடித்துட்டு ஜனங்களை அனுப்பிவிட்டாரு. ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? சீஷர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்கு முன்னாடி நீங்க எங்க போயிருங்க? அப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? ஆண்டவர் சீசன் எங்க இருக்காரு? இக்கரையில. இந்த கரையில ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஜனங்களை அனுப்பி விட்டாங்க. ஆண்டவர் சீசன் சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? துரிதமா அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் சீஷர்களை அனுப்பிவிட்டு இயேசு என்ன செய்றாரு? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு என்ன பண்றாரு? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். சீஷர்களை அக்கறைக்கு போக சொல்லிட்டு இயேசு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றதுக்கு எங்க போறாங்க? எங்க போறாங்க? இவங்க அனுப்பி விட்டதுதான் ரைட்டா. இவருக்கு என்ன பண்ணாச்சு? தப்பிச்சாச்சு. இல்லைன்னா ராப்பகல் என்ன பண்ண வச்சிருவாரு? அவர் கூடவே ஜெபம் பண்ண வச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீஷர்களை அனுப்பி விட்டு இவர் என்ன பண்ண போறாரு? ஜெபம் பண்ண போறாரு. இவர் ஜெபம் தான் பண்ண போறாரு. இவருக்கு தெரியும் நம்மளை அனுப்பிட்டு என்னதான் பண்ணுவாரு. அதனால சொல்லிட்டாரா சாமி, நம்ம என்ன பண்ணிடுவோம்? எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணான்? சீஷர்கள் இயேசுவை விட்டு படகில் ஏறி அக்கறைக்கு போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா ஜெபம் பிடிக்காது. இயேசுவை பிடிக்கும், பைபிள் பிடிக்காது. ஆனா இயேசுவை பிடிக்கும். அல்லேலூயா. எங்க அன்பானவர்களே, இயேசுவை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு வேதமும் வசனமும் ஜெபமும் பிடிக்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசு இவங்க அனுப்பி விட்ட பிறகு என்ன பண்ணுவாரு தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க சீசர்கள். இயேசு போனதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, நீங்க நல்ல சீசனா இருந்தாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியும், நாங்க என்ன பண்றோம் ஜெபம் பண்ண வாரோம் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களா? இவங்கதான் ஜெபத்தை கட்டடிக்கிறது. இவங்க யாரு ஜெபத்தை, ஆமா ஜெபம்னா வர மாட்டோம், பாஸ்டிங் பிரேயரா வர மாட்டோம், சண்டே ஜெபம் வர மாட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுமா, ஆசீர்வதிக்கப்பட்டு செய்யணும். அல்லேலூயா. பாருங்க இந்த சீசர்கள் இயேசு ஜெபம் பண்ண போயிட்டாரு, நீங்க என்ன பண்றாங்க அக்கறைக்கு படவில் ஏறி பயணம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். அதற்குள்ளாக நடுக்கடலிலே சேர்த்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். நல்லா கவனிங்க, 24வது வசனம் சொல்லுது, அதற்குள்ளாக படம் என்ன ஆயிடுச்சா, நடுக்கடலிலே சேர்த்து. எங்க போயிடுச்சா, எங்க போயிடுச்சா, நடு கடலுக்கு போயிடுச்சு. எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைக்கப்பட்டது. இங்க ஒரு 3 விஷயம் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்கு, ஒரு 3 பிரச்சனை இங்க இருக்கு. இயேசு வேணும், ஜெபம் வேணாம், பைபிள் வேணாம் போனீங்கன்னா இதான் பிரச்சனை. ஜெபம் இயேசு பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றாங்க அக்கறைக்கு போயிட்டு இருக்காங்க. எதுல, படகுல போயிட்டு இருக்காங்க. படகு எங்க போயிடுச்சு, எங்க போயிடுச்சா, நடுக்கடல். அல்லேலூயா, நடுக்கடல். இரண்டாவது என்ன இருக்கு, இரண்டாவது பிரச்சனை என்னது, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னது, நடுக்கடல். இரண்டாவது பிரச்சனை என்ன, என்னது எதிர்காற்று. மூணாவது பிரச்சனை என்ன, அலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நடுக்கடல், நடுக்கடல பார்த்துருக்கீங்களா, யாராவது போனதில்லை இருக்கலாம். நடுக்கடல்ல இருக்குதா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு தெரியுமா, நம்மள போன மயக்கம் கொண்டு கொடுத்துருவோம். இது ராத்திரி நேரம், என்ன நேரம், ஆமா சுத்தி எங்கிட்ட பார்த்தாலும் கடல்ல எல்லாம் டியூப்லைட் போட்டுருக்காங்களா. நடுக்கடல். ரெண்டாவது பிரச்சனை என்ன, ஆமா தண்டு வலிக்கிறாங்க, படக போக மாட்டேங்குது. முன்னாடி என்ன பண்ண முடியுது, கப்பல் படகு, ஏன் எதிர்காற்று. மூணாவது பிரச்சனை என்ன, மூணாவது பிரச்சனை என்ன, மூணாவது பிரச்சனை என்ன, அலை. அல்லேலூயா. மூணாவது பிரச்சனை என்ன, அலை. நடுக்கடல், எதிர்காற்று, அலை. இந்த 3 பிரச்சனைகளை யார் பேஸ் பண்றா, இயேசுவை விட்டு, ஜெபத்தை விட்டு, பைபிளை விட்டு, வசனத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தோம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் யோசிச்சு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இயேசு விட்டு வந்திருக்கு, ஜெபத்தை விட்டு வந்திருக்கு, வேதத்துக்கு கீழ்ப்படியாம வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இந்த நடுக்கடல் போன்ற, அலைகள் போன்ற, எதிர்காற்று போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நல்லா கவனிக்கணும். இந்த பூமி பிரச்சனைகள் நிறைந்த பூமி தான். இந்த உலகம் பிரச்சனைகள் நிறைந்த உலகம் தான். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியுமா, செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க நல்ல நம்ம வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபத்திரவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் அனுமதிக்கிற காரியமாக தான் இருக்கும். இந்த நடுக்கடல், இந்த எதிர்காட்சி, இந்த அலை போன்ற பிரச்சனைகள் தெய்வத்துக்கு தெரியாதா?
கடலுக்குள்ள போறாங்க, இந்த பிரச்சனை வந்து தெரியாதா? இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அனுமதிப்பு மூலமா தெய்வம் நமக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, சீசர்கள் எப்படி அந்த நடுக்கடல் பிரச்சனையை, எதிர்காற்று பிரச்சனையை, அலைகள் போன்ற பிரச்சனையை எதிர்த்தார்களோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? நடுக்கடல் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா யாருமே இல்லாத ஃபீலிங். சொந்தம் வந்த உறவு எல்லாம் இருக்கும், ஆனா எல்லாருமே கைவிட்ட சூழ்நிலை, யாருமே இல்லாத சூழ்நிலை. நடுக்கடல்ல நிக்கிற மாதிரி, நடுக்காட்டுல நிக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்காற்று எடுக்கிற காரியத்துல எல்லாமே என்னதான்? தோல்விதான். எதிர்காற்று, அலை போன்ற பிரச்சனைகள். நீங்க நினைக்கிற லேசாவி எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அல்லேலூயா. பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. பிரச்சனை இல்லாத ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற ஆள் யாராவது இருக்கீங்களா? அம்பானிட்ட போய் கேட்டாலும் பிரச்சனை அவருக்கும், அவருக்கும் பிரச்சனை. ஆனா அம்பானிக்கும் நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அவருக்கு பிரச்சனைய பணத்தினால பேஸ் பண்ணுவாரு, நம்ம பிரச்சனைய குணத்தினால பேஸ் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பணத்தினால பிரச்சனை பேஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீ குணத்தினால பிரச்சனை பேஸ் பண்ண பழகும் பொழுது உன் பிரச்சனை நீ பேஸ் பண்ணும்போது மறைஞ்சிடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தின் மூலமா தெய்வம் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தெய்வத்தை நம்பி இருக்கிற நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சீசர்கள் சந்திக்கும் போல நடுக்கடல் பிரச்சனை, எதிர்காற்று பிரச்சனை, அலைகள் போன்ற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இயேசு கொடுப்பாரா? அதுவும் கிடையாது. பிரச்சனை உண்டு, உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, துன்பம் உண்டு, வேதனை எல்லாம் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆமென். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தெய்வம் என்னதான் செய்வாரு? நமக்கு எல்லாமே உண்டுங்கிறாரு, பிரச்சனை உண்டுங்கிறாரு, பாடு உண்டுங்கிறாரு. அப்புறம் என்னதான் செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கவனிக்கிற அடுத்த வசனம் வாசிங்க. 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து யார்கிட்ட வந்தாரா? யார்கிட்ட வந்தாங்களா? சீசர் தான் இயேசுவை மறந்துட்டு போயிட்டாங்க. சீசர்கள் தான் இயேசுவை மறந்துட்டு போயிட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நாங்க எங்க போறோம்? ஜாலியா நாங்க டிராவல் போறோம். இல்லையா? டிராவல் எல்லாரும் ஜாலி தான். டிராவல் தான் ஜாலி தானே. அதுல கடல்ல டிராவல்னா ஜாலியா இருக்கும். சீசர்கள் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நாங்க எங்க போறோம்? நாங்க டிராவல்ல போறோம். இயேசுவோடு கூட இருக்கும்படிக்கு தான் தெரிந்து கொண்டாரு வசனம் இருக்கு. நீங்க மத்திய இருக்கிற வசனத்துல வாசிங்க, சீசர் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டாருன்னா அவரோடு கூட இருக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செலக்ட் பண்ணும்போதே சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் கூட இருக்குது எப்பயும். ஆமென். உண்மையிலே அந்த செலக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன காரியம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க, நாங்களும் உங்க கூட என்ன பண்ண வரணும்? ஜெபம் பண்ண வரணும். ஆனா அதை மறந்துட்டு என்ன பண்றாங்க? இயேசு சொன்ன உடனே வேண்டா சமயம் இல்லைன்னா பகலுக்குள்ள பாஸ்டிங் பிரேக் போட்டு முழுகிற ஜெபம் நடத்தில நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எஸ்கேப் ஆகி ஓடின்னு சொல்லி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நம்ம அவர் விட்டு போனாலும் அவர் நம்மளை விடவே மாட்டான். ஏன்னா அவருடைய இடத்துக்கு கல்வி இருக்கிறார், நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், நம்மளை தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீசர்கள் மறந்து, சீசர்கள் தெரிந்து கொண்ட போது அவர் சொன்னதை மறந்துட்டு போயிட்டாங்க. ஆனா தெய்வம் அவர்களை மறக்கவில்லை. நீ என்னை விட்டு போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அதனாலதான் இரவின் 4ஆம் ஜாமத்திலே அல்லேலூயா கடலின் மேல் இயேசு நடந்து வருகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. நீ எத்தனையோ தடவை இயேசுவை மறந்து அவர் விட்டுட்டு போயிருக்கணும். அம்மாவா இல்லையா? இயேசுவை மறந்து அவரை
இப்படி போயிடும். நம்ம மறந்த மாதிரி அவர் மறந்தாருன்னா, நம்ம அவரை மறந்த மாதிரி அவர் நம்மளை மறந்தா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? என்ன அது தெரியாதா? நம்ம அவரை எத்தனை முறை மறந்துடும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா மறந்துடும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவரை நம்ம பிடிச்சதை பார்த்தா மறந்துடும். நம்ம இல்லையா? பாவத்தை செய்யும் போது மறந்துடுவோம். பாவத்தை அனுபவிக்கும் போது அவரை என்ன பண்ணிடுவோம்? என்ன பண்ணிடுவோம்? நம்ம மறந்த மாதிரி அவர் மறந்தாருன்னா என்ன ஆகும்? பதில் தெரியல யாருக்கும். நம்ம அவரை மறந்த மாதிரி அவர் நம்மளை மறந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. கொஞ்சம் காது கேட்கல. என்ன வரும்? எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம அவர் மறந்த மாதிரி அவர் நம்மளை மறந்தாருன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப தெய்வம் இன்னைக்கு உங்களை என்னையும் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவர் நம்மளை மறக்காம இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சீசர்களை மறக்கல. சீசர் மறந்துட்டு போறாங்க. விட்டா போதும். எப்ப பார்த்தாலும் சர்ச்சு, எப்ப பார்த்தாலும் சபா, எப்ப பார்த்தாலும் ஊழியம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் பைபிள். ஒன்றாம் கேள்வி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். டிராவல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்? டிராவல்ல ஃப்ரீயா இருக்கலாம். நீ இயேசு விட்டு போன என்ன அவர் காமிக்கிறாரு? பிரச்சனை. அல்லேலூயா. சாதாரண பிரச்சனை இல்லை. நடுக்கடல் நிப்பாட்டிடுவாரு போய் அவர் விட்டு போனேன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு எனக்கு ஒரே ஒரு தந்தை இயேசுவின் பாதம் மட்டும்தான். உன்னையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு அடைக்கல பட்டணம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இயேசுவுடைய பாதம் பக்கத்துலதான். அதை மறந்து போட்டு விஷயத்துக்கு என்ன பண்றாங்க? கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற பிரச்சனை நடுக்கடல், எதிர்காற்று, மழை. ஆமே. இவங்க தட்டு வலிக்கிறாங்க. படகு இருக்கிறதுல தான் இருக்கு. படகு எங்க இருக்கா? அங்கதான் இருக்கு. நடுக்கடலையே நினைக்குது. நிறைய நம்ம யோசிக்கணும். நிறைய நம்ம வாழ்க்கையில என்னென்னமா ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னென்னமா குட்டிக்காக அடிச்சு பார்ப்போம். வாழ்க்கையில முன்னேறமாவே தெரியாது. காரணம் என்னன்னா, நீ ஆண்டவரை விட்டுட்டு வந்திருக்க. அதை யோசிக்கோ. அவர் பிரசனத்தை விட்டு வந்திருக்க. அதை யோசிக்கோ. அவர் சமூகத்தை விட்டு வந்திருக்க. அதை யோசிக்கோ. அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் மகிமை, பிரசன்னம், ஆசீர்வாதம், சுகம், குணம் எல்லாம். இயேசு இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, சுத்தி பிரச்சனை. ஆனாலும் சீசர்கள் மறந்தாலும் சீசர்களை தெய்வம் என்ன பண்ணல? ஏசாமி என்ன பண்ணல? மறக்கலங்க. இவங்க பிரச்சனையில இருக்கிறது அங்க இருந்து தெரிஞ்சுட்டாரு. இவர் எங்க இருக்கிறாரு? ஏசு எங்க இருக்கிறாரு? மலையில இருக்கிறாரு. இவங்க நடுக்கடல்ல பிரச்சனை இருப்பதை அறிந்து, ஏசாமிக்கு கண்ணு தெரியல, காது தெரியல சொல்லாதீங்க. இவ்வளவு கஷ்டப்படுற அவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, என்ன பண்ணாதீங்க. எங்கேயோ இருக்கிற சீசர்கள் கஷ்டப்படுவதை, பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதை அறிந்து இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பிரச்சனையில் அறிந்தவர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ படுகிற பாடுகளை அறிந்தவர் தெய்வம். அவருக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, என்ன பண்ணாதீங்க. தெய்வத்தை ஏசாதீங்க, திட்டாதீங்க. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் எல்லாம் அறிந்ததனாலதான் சீசர்கள் பிரச்சனைகளுக்கு அறிந்து அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இவங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு என்ன? கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி
என்ன அலறினாங்களா? ஆவேசம் என்னங்க? ஆவேசம் என்ன? நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பேய் நினைச்சு பயந்தாங்க. யார் நினைச்சு? ஆவேசம்னா பேய். ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களா? இயேசுவை விட்டு நீ போனேன்னா, இயேசுவை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேதத்தை விட்டு, வசனத்தை விட்டு, சபையை விட்டு நம்ம போகும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் போச்சுன்னா வர்றவர் இயேசுன்னு கூட உனக்கு தெரியாது. அடுத்து திரும்ப வந்தாருன்னா யார் தெரியாது உனக்கு? வர்றது இயேசுதான் கூட தெரியாது. இன்னைக்கு இயேசுவை கூட அறியாத அளவுக்கு பயம் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தெரியுமா? இயேசுவோட கூட இருந்தவங்க, இயேசுவை முகமா பார்த்தவங்க, இயேசுவை தொட்டு பழகுனீங்க. அவர் தான் எங்க வராரு? கடல் மேல நடந்து வராரு. ஆனா அவரே அடையாளம் தெரியல. பிரச்சனையில இயேசுவே நீங்க நிறைய பேர் மறந்துடுவோம். நீங்க கவனிங்க, அங்கதான் மறந்த. அவர் சொன்னது என்ன பண்ண? அக்கறைக்கு போனோடனே அவரை மறந்துட்டு ஓடி வந்துட்டோம். பிரச்சனை நேரத்தில் இயேசுவை நீ பார்க்கணும்ல. பிரச்சனை நேரத்தில் இயேசு வராரு, அவர் கூட அடையாளம் கண்டுபிடிக்கல. நீங்க நிறைய பேர் பிரச்சனை நிறைய பேருக்கு என்னவா தெரியுது? இந்த சீசர்களுக்கு இயேசுவை விட பிரச்சனை பெரிதாக தெரிந்ததனாலதான் இயேசுவை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆவேசம், ஐயோ பேய் அப்படி என்ன பண்றாங்க? கத்துறாங்க, பயப்படுறாங்க, திகிலடைந்தார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு என்னவாயிடுச்சு? ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, நடுக்கடல போய் நிப்பாட்டி பார்த்தாதான் தெரியும். அதுல எதிர்காட்டுல போய் நின்னாதான் தெரியும். அதுலயும் அலை அடிக்குது. பிரச்சனை மத்தியில் என்ன பண்ணவே தெரியல. பிரச்சனை இவர் வாழ்க்கையில் பெரிதாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை மாற்றுகிற இயேசு வாராது. அது கூட தெரியல. நீங்க பிரச்சனை மத்தியில் நாம் என்ன ஃபீல் பண்றோம் ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தினா, பிரச்சனையின் போது நான் எப்படி யோசிக்கிறேன், பிரச்சனையின் போது நான் எப்படி செயல்படுகிறேன். இங்க சீசர்கள் பிரச்சனை மத்தியிலே தெய்வத்தை மறந்து விட்டார்கள். அதனாலதான் பிரச்சனை பெருசா தெரியுது. பிரச்சனையை மாற்ற வந்த இயேசு என்ன தெரியல உங்களுக்கு? இயேசு அடையாளம் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு சீசன். அடுத்த வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்றார். உடனே இயேசு தான் சொல்றாரு, எப்ப பயப்படாதீங்கப்பா, என்ன பண்ணாதீங்க. எல்லா பிரச்சனையும் அவர் தான் இறங்கி வர முடியுது. நம்ம இறங்கியே போகணும். நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறது. நம்ம தான் வைராக்கியத்தை நினைப்போம், நம்ம தான் கோபத்தில் நினைப்போம். நம்ம தான் பக்கத்து வீட்டு கூட சண்டைனா அவர் மன்னிக்க வச்சிருவாரு, அவன் வந்து மன்னிக்க அவசியம். நம்ம தான் வைராக்கியத்தை நிற்போம். இயேசு சாமி வராரு, பயப்படாதப்பா, நான் தான்ப்பா. அவர் இறங்கி வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பேதுரு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. வாசி. யாரு? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்னை கவனிக்கணும். சீசர்களுக்கு பிரச்சனை என்ன? சீசர்களுக்கு பிரச்சனை என்ன? பிரச்சனை சொன்ன என்னென்ன? இந்த மூணுமே எங்க இருக்கு? இந்த மூணுமே எங்க இருக்கு? இந்த மூணு எங்க இருக்கு? கடல்ல தானே இருக்கு. கடல்ல மூணுமே எங்க இருக்கு? என்னை கவனிக்கணும். சீசர்களுக்கு பிரச்சனையா இருந்தது இயேசுவுக்கு காலு கீழே. பாத்தீங்களா? சீசர்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நடுக்கடல், எதிர்காற்று, அலை,
ஐயோ பயமா இருக்கு, செத்துருவோம் போல, நம்மள மூணு கடிச்சு போல, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இந்த கடவுளை என்ன பண்ணிடுவோம், முடிய போது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையின் மேலே இயேசு நடந்து வருகிறார். அல்லேலூயா. அவங்க நடுக்கடலில் எதிர்காற்று அலை சொல்லி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு திகழடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அந்த பிரச்சனையின் மீது, அந்த எதிர்காற்றின் மீது, அந்த நடுக்கடலின் மீது, அந்த அலைகளின் மீது இயேசு நடந்து வருகிறார். ஆமாவல்லையா? ஆமாவல்லையா? இவ பிரச்சனையை பெருசா பார்த்தான். இயேசு பிரச்சனை எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காரு? இவங்க பிரச்சனை எங்க வச்சிருந்தாங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஹல்லேலூயா. நம்மால எங்க கொண்டு விட்டாரு பிரச்சனையை? காலுக்கு கீழே கொண்டு. அதனாலதான் நம்ம டவுட்டா கேட்கிறான். யாரு நம்ம டவுட்? அவர் முந்திரி கோட்டை இருக்கிறதா என்ன பண்ணாரு அப்படி நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ஆனா அவர் கேட்ட கேள்வி உங்க வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சீசன் நான் எதுல வரணுமா? நான் எது மேல நடந்து வரணுமா? நான் எது மேல நடந்து வரணுமா? நானும் கடல் மேல நடக்கணும். பேரு சொல்ற சொல்லி கொடுக்க பாருங்க. ஏசாமி நீங்க தான் எனக்கு தெரியும், நீங்க கடல்ல நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கடல் மேல நடக்கிறது பெரிய விஷயமா? அவர் நினைச்ச கடலையே பிளந்துருவாரு. அல்லேலூயா. பிளக்குறது அவர் நினைச்ச கடல் தண்ணியை வற்றி போக பண்ணிடுவாரு. அவர் கடல் மேல நடக்கிறது பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? அதாவது பேர் கேட்கிறான், நீரே ஆனால் நீங்க கடல் மேல நடக்கிறது, நீங்க கடல் மேலே நடப்பீங்க, கடலை பிளப்பீங்க, கடலை வற்றி போக கூட பண்ணிடுவீங்க. அது எனக்கு தெரியும். நீங்க தான் நான் இந்த கடல் மேல நடக்கணும். அல்லேலூயா. எனக்கு இப்ப பிரச்சனைகளுக்கு என்ன? எதிர்காட்சி, நடுக்கடலே, அலை போன்ற பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை நீங்க காலை கீழே வச்சிருக்கீங்க. பிரச்சனை நீங்க காலை கீழே கொண்டு வரது சாதாரண விஷயம். ஆமென். ஏசாமிக்கு பிரச்சனை ஒரு மேட்சா? அவர் காலைக்கு ஈஸியா என்ன பண்ணிடுவாரு? இந்த பேர் கேட்கறது பாத்தீங்கன்னா, நீங்க பிரச்சனையை காலை கீழே கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல, நான் எப்படி அந்த பிரச்சனையை காலை கீழே கொண்டு வர்றது. அல்லேலூயா. நீங்க கடல் மேல நடக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடக்க வேண்டும், நான் பிரச்சனை மேல் நடக்க வேண்டும், நான் என் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க வேண்டும், நான் என் வாழ்க்கையில் வர எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க வேண்டும். அதுக்கு வழி சொல்லுங்க. இது நமக்கு தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? அவர் நடப்பாருங்க கடல் மேல, பிரச்சனை மேல. அவருக்கு பிரச்சனை எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க. ஆனா பேசுற நமக்கு என்ன வேணும் சொல்லி தெளிவா கேட்கிறாரு பாருங்க. இந்த பேசுற தேவையானதை கேட்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு எதிர்காட்டு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நடுக்கடல் ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அலை ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா எங்களுக்கு இது மூணு பிரச்சனை. நீங்க இந்த மூணு மேலே நடந்து வரீங்க, அது உங்களால முடியும். நீங்க நினைச்ச கடலை குழப்பீங்க, கடலை எல்லாம் பத்தி கூட பண்ணிடுவீங்க. ஆனா நான் இந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்றது? என் வாழ்க்கையில் வருகிற எதிர்காற்று போட்ட பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் வருகிற நடுக்கடல் போட்ட பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் வருகிற அலை போட்ட பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொள்வது? நான் எப்படி இந்த பிரச்சனையை காலைக்கு கொண்டு வருவது? நான் எப்படி இந்த கடலில் போய் நடப்பது? எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீரே ஆனா. அல்லேலூயா. நீங்க நடப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இயேசு நடப்பார் கடல் மேல. நான் கடல் மேல நடக்கிறேன். நான் பிரச்சனை மேல நடக்கணுமே, நான் பிரச்சனை ஜெயிக்கணுமே. நான் பிரச்சனை எங்க கொண்டு வரணும்? எங்க கொண்டு வரணும்? எங்க கொண்டு வரணும்? என் காலுக்கு நான் எப்படி கொண்டு வருது? நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க தெய்வம், நீங்க கடவுள், நீங்க மனிதனாக தெய்வம், உங்களால எல்லாம் முடியும். நான் எப்படி இதை சாத்தியமாக்குவது? நல்ல கொஸ்டினா கேட்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு
அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில எதிர்காற்று போன்ற இருக்கிற பிரச்சனையை சொல்றீங்க. உன் வாழ்க்கையில நடுக்கடல் போன்ற அந்த பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அலை போன்ற அந்த பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளை எப்படி காலுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பேதுரு மூலமா தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பேதுரு கேட்கிற, நீரேயானால் நான் இந்த ஜலத்தின் மேல் என்ன பண்ணணுமா, நடந்து உங்களிடத்தில் வர கட்டளையிடும். நான் இந்த பிரச்சனை மேல நடக்கும். நான் பிரச்சனை எங்க கொண்டு வரணும்? எப்படி நீங்க இந்த பிரச்சனை மேல் நடந்து அந்த பிரச்சனை எங்க கொண்டு வந்தீங்க? உங்க காலை கீழே கொண்டு வந்தீங்களோ அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை என் கால் தூசி போல நினைக்கிறோம்னா நான் என்ன செய்யணும்? ப்ளீஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி என்ன பண்றாரு பேதுரு? ஏசாமிட்ட இவனை போய் முந்திரி கொட்டையில் விடணும், பிரயோஜனமானது தானே கேட்கிறாரு. அப்ப முந்திரி கொட்டை என்னைக்குமே பிரயோஜனமானதான் கேட்பான். அல்லேலூயா. அவன் கேட்கிறது ஒண்ணு அவனுக்கு பிரயோஜனமா இருக்குல்ல, நம்ம சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. நீரையானால் நான் தளத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வாயென்றார். படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. இயேசு நானா ஜாமத்துல எப்படி கடல் மேல் நடந்து வந்தாரோ, இந்த சீசர்களுக்கு பிரச்சனையாய் தோன்றின, இந்த சீசர்களுக்கு பிரச்சனையாய் இருந்த, இந்த சீசர்களுக்கு வேதனைப்படுத்தின, இந்த சீசர்களை கலக்கப்படுத்தின, இந்த சீசர்களை திகில்படுத்தின இந்த நடுக்கடல், இந்த எதிர்காற்று, இந்த அலைகள் போன்ற இந்த பிரச்சனை மேல இயேசு எப்படி நடந்து வந்தாரோ அதே போல இங்க பேதுரு அந்த ஜலத்தின் மேல் நடக்கிறது இங்க பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் வர பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் வர போராட்டங்களில் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால், நீங்க தைரியம் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறார். 2000 ஆண்டுகளாக பேதுரு எது மேல் பேசிக்கிட்டு இருக்கோம்? எது மேல் நடந்தானா? பேதுரு கடல் மேல், பேதுரு கடல் மேல், கடல் மேல் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்தவம் அப்படிதான் பேசிட்டு இருக்கு. நான் சொல்றேன், பேதுரு கடல் மேல நடக்கல. பேதுரு கடல் மேல நடக்கலங்க. பேதுரு என்ன பண்ணல? கடல் மேல, கடல் மேல நடக்கலங்க. அவர் பேதுரு எது மேல் நடந்தான்? பிரச்சனை மேல். நான் சொல்றதே சொல்லி பிரச்சனை மேல் நடந்தான். அப்படியா? பிரச்சனை மேல் தானே பயந்துட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் சொல்லாத ஒரு காரியம் இன்னைக்கு தெய்வம் சொல்ல போவார். கிறிஸ்தவத்தை யாருமே சொல்லல. பேதுரு கடல் மேல் நடந்தானா? கடல் மேல் நடந்தானா? எத்தனை பேர் கடல் மேல் தான் நடந்தாங்கிற கை கொடுங்க. வசனத்துக்கு கை கொடுத்தாங்க தூக்கக்கூடாது. வசனம் கடல் மேல என்ன பண்ணா? இப்ப சொல்லுங்க, பேதுரு கடல் மேல தான் நடந்தா. எத்தனை பேர் சொல்றீங்க? கை கொடுங்க. யாருமே இல்லையா? எல்லாரும் டவுட்டா இருக்கா? பேதுரு நீங்க கவனிக்கிறீங்களா? கடல் மேல் நடக்கலங்க, ஜலத்தின் மேல் நடந்தா. நான் சொல்றா இயேசு வான்னு சொன்னார் பார்த்தீங்களா?
அந்த வார்த்தையின் மேல் நடந்தார். கைத்தட்டுமே. பிரச்சனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே நீயா ஒரு டிசிஷன் எடுக்காத, நீயா ஒரு முடிவு எடுக்காத. பிரச்சனை தான். இயேசு வரலைன்னா சீசர்கள் சாக கூட செஞ்சிருப்பாங்க. வரலைன்னா வந்துட்டார். அது ரெண்டாவது. அல்லேலூயா. 2000 வருஷமா கிறிஸ்தவம் போதிக்குது. பேதுரு கடல்ல நடந்தா, கடல் மேல நடந்து காமிக்க போறாரு. நீ கடல் மேல் நடக்கணும்னா, நீ பிரச்சனை மேல் நடக்கணும்னா, நீ எதிர்காற்று போட்டு இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்கணும்னா, அலை போட்டு இருக்கிற பிரச்சனையை நீ காலுக்கு கீழே கொண்டு வரணும்னா, அந்த பிரச்சனையின் மேல வா என்ற இயேசுவின் வார்த்தை போடப்பட்டதனாலதான் அந்த வார்த்தையின் மேல் பேதுரு நடக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிரச்சனை ஜெயிக்க வேணும்னா, நீ போராட்டத்தை ஜெயிக்கணும்னா, உன் பாடுகளை நீ ஜெயிக்க வேணும்னா, உன் பிரச்சனைகள் நீ போராட, நீ பிரச்சனையின் மேல தேவனுடைய வார்த்தையை பிரச்சனை நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது எதை? பிரச்சனை நேரத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது எதை என்றால் கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். அதனாலதான் பிரச்சனை நேரத்தில் அமைதியா சபையில வந்து இல்ல வேதத்தோடு உட்கார்ந்துருக்கோம். என்ன பண்ணிடணும்? பைபிளை திறந்து உட்கார்ந்துருக்கணும். பிரச்சனை நேரத்தில் அவர் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை எப்படி அந்த பிரச்சனை எப்படி வெளியே வர்றது, அந்த பிரச்சனை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணி தெரியல. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் போய் பிரச்சனைக்குள்ள முங்கிடுறான். இயேசு இல்லாம பிரச்சனைகளை போனா பிரச்சனை ஒண்ணு முங்கிடும். 2000 வருஷமா கிறிஸ்தவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பேதுரு கடல் மேல் நடந்தார். அவர் வாங்குற வார்த்தையை கடல் மேல் போட்டதனாலதான் பேதுரு மேல் நடந்தார். அப்ப கடல் மேல நடக்கலங்க, வான்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? அந்த வார்த்தையின் மேல் தான் நடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசுவை போல பிரச்சனை நீ ஜெயிக்கணுமா? இயேசுவை போல உன் பாட ஜெயிக்குமா? இயேசுவை போல உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து நீ விடுதலை ஆகணுமா? இன்னைக்கு தெய்வம் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறா. நீ யார் பேச்சை நம்பி அந்த பேச்சின் மேல் நடக்காதே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் வசனத்தின் மேல் நடக்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. பேதுரு முந்திரி கொட்டதாங்க, கடல்ல இறங்குறதுக்கு முந்திரி கொட்டையா இல்ல. அப்ப எப்ப அவசரப்படணும், எப்ப அவசரப்படக்கூடாது தெரிஞ்ச சீசன் தான். அல்லேலூயா. இயேசு வான்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்றான்? வெயிட் பண்றாங்க. ஏன்னா கடல் மேல அவனால நடக்க முடியாது. அல்லேலூயா. அந்த கடல் மேல இயேசு என்ன பண்ணா? தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் மேல் பேர் நடந்து போகிறார். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. உன் வாலிப நாளை நீ காத்துக்கணுமா? உன் வாலிப நாளே தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா? இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை உண்டு. இந்த உலகத்தில் நிறைய பாவம் உண்டு. இந்த பாவ வாழ்க்கையில் உன்னை பாதுகாக்கணும்னா நீ போகிற இடத்துல தெய்வத்துடைய வார்த்தையை போட்டு அந்த வார்த்தை மேல நடந்து போ, அந்த வசனத்து மேல நடந்து போ. உன் வாழ்க்கை சுத்தமாகும். நீ வாழ்க்கையில் வர எல்லா பாடு உபத்திரம் எல்லாத்தையும் வசனத்தை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் மேல நடக்கலங்க, எது மேல நடந்தான்? இயேசுவின் வார்த்தையின் மேல் நடந்தான். அதனாலதான் அவன் கடல் மேல அவன் நடக்க முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா? அம்பானி பிரச்சனை இருந்தா காசு கொடுத்து சமாளிச்சுருவாரு. நமக்கு எப்படி காசு கொடுத்து சமாளிக்க? நமக்கு காசை விட விலை மதிக்க முடியாத தெய்வத்துடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த அம்பானியால நிராகரிக்க முடியாத, அந்த அம்பானியால சரி செய்ய முடியாத பிரச்சனை
கடல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. காத்து அவருக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. இறையாதே சொன்னா அமைதியாயிடும். அவர் இறையாதே சொன்னா கடல் காத்து என்ன ஆயிடும்? அமைதி. உன் வாழ்க்கையில் அவர் இறையாதே சொல்லணும்னா நீங்கள் நானும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களாக இருக்கும். அப்படி வசனத்தின்படி வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் என்ன பாக்கியவான்? அவன் கடல்ல எப்பேற்பட்ட பிரச்சனை அது மேல நடந்துடுவான். ஏன்னா அவன் நடக்கிறது பிரச்சனை மேல இல்ல, பிரச்சனைக்கு மேல வசனத்தை போட்டு வார்த்தையை போட்டு இந்த வார்த்தை மேல நடந்துடுவான். பிரச்சனை மூழ்கடிக்கும், பாடு மூழ்கடிக்கும், உபத்திரம் மூழ்கடிக்கும். ஆனா வார்த்தை அவனை மூழ்கடிக்க விடாது. வசனம் ஒருவனை மூழ்கடிக்க விடாது. இந்த பேதுரு மூலமா தெய்வம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு, இந்த உலகத்தில் பாடு உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த உபத்திரமும் பிரச்சனையும் பாடும் ஒரு நாளும் நம்மளை தோற்கடிக்கவே தோற்காடிக்காது. காரணம் என்னவென்றால் நீங்கள் நானும் பிரச்சனையின் மேல் நடக்கிற கூட்டம். நீங்கள் நானும் பிரச்சனை காலுக்கு கீழே கொண்டு வர கூட்டம். பிரச்சனை தலைக்கு மேல் வைக்கிற கூட்டம் அல்ல நீங்கள் நானும். அல்லேலூயா. நீ தலைக்கு மேல பிரச்சனை வச்சிருக்கேனா நீ வசனத்தை இன்னும் நம்பல அர்த்தம். நீ தலைக்கு மேல பிரச்சனையை பார்க்கிறேன்னா நீ இன்னும் இயேசுவை நம்பல அர்த்தம். அந்த சராசரத்தை படைத்த எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். உன் பிரச்சனையை பெருசா பார்க்காத, உன் பாட பெருசா பார்க்காத, உன் போராட்டத்தை பெருசா பார்க்காத. பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திரு. வசனத்துக்காக காத்திரு. வசனத்துக்காக வெயிட் பண்ணு. அந்த வசனம் சொல்லுகிற வழியிலே நீ பிரச்சனை மீது அந்த வசனத்தை போட்டு நடக்க ஆரம்பி. பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்யாது. நீ நிறைய பேர் செய்த காரியம் பிரச்சனை அவசரப்படுவாங்க. பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்காரருக்கு வீட்டம்மாக்கு சண்டைனா யாராவது ஒருத்தர் அமைதியா இருக்கும், பிரச்சனை சரியாயிடும். ஆமாவா இல்லையா? ரெண்டுமே தீப்பந்தமா இருந்துச்சுன்னா வீடு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் அமைதி ரொம்ப முக்கியம். நீங்க இயேசுவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நேரத்தில் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். அல்லேலூயா. அவர் வாயை திறந்தா என்ன தெரியுமா? அக்கினி வந்து எல்லாத்தையும் பசுமமாக்கி அவ்வளவு வல்லமை தெய்வம். அவரு பிரச்சனை நேரத்தில் எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல ஆட்டை போல. நம்ம வாய் பிரச்சனையில தான் தெரியும். நம்ம வாய் கேட்குதான சொல்றது? நம்ம வாய் பிரச்சனையின் போதுதான் தெரியும். இது இப்படிலாம் பேசுமா? எப்படி பேசுது பாரு. எப்பதான் தெரியும்? பிரச்சனையின் போதுதான் நம்ம வாய் தெரியும். அல்லேலூயா. ஆனா இயேசு பிரச்சனையின் போது வாய் திறவாது இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனை மத்தியிலே நீங்கள் பிரச்சனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் பிரச்சனையை நீங்கள் உங்க காலுக்கு கீழே கொண்டு வரணும்னா ஆமே நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்னது? 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 அமைதியாக இருந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவர் என்ன ஆலோசனை சொல்லுவார் என்பதை கவனித்து கேட்கிறார். பிரச்சனை நீங்களா டிசிஷன் எடுக்காதீங்க. பிரச்சனை நீங்களா முடிவெடுக்காதீங்க. நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ள போயிருவீங்க, மேல போக முடியாது. அல்லேலூயா. 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 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறேன். அல்லேலூயா. என் மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பெரியார் ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் பெருசு நினைக்கிற அது பெருசு கிடையாது. அதையெல்லாம் மாற்றி போடுகிற என் இயேசுதான் தெரியும். அதனால யார் யார் வார்த்தையோ கேட்டுக்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. பிரச்சனை போய்
பிரச்சனை போய் மாட்டுகிறார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டு பிரச்சனை மேல நடந்து இந்த உலகம் கடல் போன்ற பிரச்சனை உள்ள இந்த உலகம் தான். இந்த உலகம் எதிர்காற்று போன்ற பிரச்சனை உள்ள உலகம் தான். இந்த உலகம் நடு கடல் போன்ற பிரச்சனை உள்ள உலகம் தான். இதை இயேசு ஒருத்தர் அவர் வார்த்தையிலே நாங்கள் நடுக்கடல ஊந்துருவோம். நடுக்கடல் மேல நடந்து போகணும்னா நீ என்ன செய்ய வேண்டியது? இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரியாள் சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பண்பை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் மார்த்தாளோ உலக காரியங்களை குறித்து பற்பல காரியங்களை குறித்து அவள் என்ன பண்ணா? வேதனைப்பட்டு கவலைப்பட்டு அப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமா, அது நடந்த எதுவும் நடக்காது. அவர் எது நடக்காது. வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணுகிறது? அல்லேலூயா. நான் குளிக்கும்போது தலை போட்டிட்டு வரும்போது துண்டை பார்ப்பேன், 4-5 முடி இருக்கும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் இருக்கு? யாராவது குடியில பேசுவாங்க, நான் பேசுவேன். தலை முடிக்கிட்டு நான் பேசுவேன். இன்னைக்கு நீ ஆண்டவர் என்ன வாங்கியிருக்க? என்ன வாங்கியிருக்க? என் தலையிலிருந்து கீழே விழுந்து பர்மிஷன், அனுமதி வாங்கியிருக்க. அதனால கீழே விழுந்து. ஏன்னா எண்ணி வச்சிருக்கிறாருங்க. என் தலையில இத்தனை லட்சம் முடி இருக்கு, எண்ணி வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு விழுதுன்னா அது ஏசாமி தெய்வத்தின் பர்மிஷன் கேட்காம விடாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்க நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால பிரச்சனை மத்தியில, பாடுகள் மத்தியில, ஒவ்வொரு மத்தியில நீயா டிசிஷன் எடுக்காத, நீயா முடிவு எடுக்காத. பிரச்சனையை மாற்றுகிற, பிரச்சனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய வசனத்துக்காக காத்துங்கள், அவருடைய வார்த்தைக்காக காத்துங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் ஒரு நாள் மாறும். அவர் தண்ணீரை ரசமா மாற்றுவாரு, தண்ணீரை ரத்தமா மாற்றுவாரு. அவர் நினைச்சா தண்ணீரே பண்ணுவாங்க. நீங்க நான் செய்ய வேண்டியது உண்மையே உண்மை. அவர் வசனத்துக்காக காத்து, அவர் செய்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் தான் இன்னைக்கு யார்கிட்ட இல்ல, கிறிஸ்தவன்கிட்ட இல்ல. ஆண்டவர் எப்பொழுது செய்வார் என்று அந்த காத்திருக்கிற அனுபவம் தான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி சொல்லும். நீ அவசரப்படாத, எந்த காரியத்துக்கு நீயா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. அவர் சித்தத்துக்காக, அவர் விருப்பத்துக்காக, அவருடைய காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயம் தெய்வம் பெரிய காரியங்கள் வாழ்க்கை செய்வார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பிரச்சனை மத்தியில் எப்படி நீங்க நான் வாழணும்னு சொல்லி ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனையோட வாழ்வது தெய்வத்துடைய சித்தம் அல்ல. நீங்களாம் பிரச்சனையோட இருக்கிற தேவ சித்தம் அல்ல. அந்த பிரச்சனையை மேற்கொள்ள, அந்த பிரச்சனையை ஜெயிக்க, அந்த பிரச்சனையை வெளியே வர்றதுக்கு நீங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிற தெய்வம், அவர் போதிக்கிற தெய்வம், அவர் நடத்துகிற தெய்வம், நம்மளை விசாரிக்கிற தெய்வம். எப்படி விசாரிப்பார், எப்படி நடத்துவார், எப்படி போதிப்பார்? வசனத்தை கொண்டுதான், வார்த்தையை கொண்டுதான், வேதத்தை கொண்டுதான் போதிப்பார். அதனால உங்க பிரச்சனை நேரத்துல நீங்க யார் பிரச்சனை கேட்காத. உங்க பிரச்சனை நேரத்துல இயேசு சாமி என்ன சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அந்த பாடுகளை ரூபத்திறமை பிரச்சனையை ஜெயிப்பதற்கான வழியை தேவன் உண்டாக்குவார். அப்படியே ஜெபத்தில் காத்திருக்கிறோம்.